வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. விஜய் சார் அவரை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் வெண்பா, டாடா வந்துருவாரா? டாடா வந்துருவார் வெண்பா, நீ கவலைப்படாத. அவங்க ஏமா டாடா கூட்டிட்டு போனாங்க? திடீர்னு வந்து கடகடன்னு பேசி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டாடா வந்துருவாரு. எப்பமா? சீக்கிரமே. அவங்களாம் யாரு? அது போலீஸ் தானே மல்லியுமா? இல்ல இல்ல வெண்பா, டாடாவோட பிசினஸ் விஷயமா பேச கூட்டிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படின்னா டாடாக்கு வீடியோ கால் போட்டு கொடுங்க. உங்க போலீஸ் தான், நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. டாடா அப்படி என்னமா தப்பு பண்ணாரு? இங்க பாரு வெண்பா, டாடா தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியா? இல்ல. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? பின்ன ஏன் போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? போலீஸ் தப்பு பண்ணவங்களை மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்கன்னு யார் சொன்னது? நம்ம மேல யாராவது பொய்யா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போறாங்க. அப்படின்னா இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல. வீடியோ கால் பண்ணித்தாங்கம்மா, நான் பேசுறேன். எனக்கு பயமா இருக்கு மல்லியம்மா, ப்ளீஸ். நான் டாடாவை பார்க்கணும். இங்க பாரு, நீ நல்ல புள்ளையா சாப்பிட வருவியா? டாடா காலையில வந்துருவாங்களாம், சரியா? நான் வரமாட்டேன். நான் டாடாவை பார்க்கணும். நான் டாடா கிட்ட பேசணும். ப்ளீஸ் மல்லியம்மா, ப்ளீஸ் 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 மல்லியம்மா. இன்ஸ்பெக்டர் சார், நான் என் தம்பியை பார்த்தே ஆகணும். நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஐயோ இல்ல சார், நான் கிளம்பி தான் வரப்போறேன். போனை நீங்க முதல்ல என் வக்கீல் கிட்ட கொடுங்க. வக்கீல் சார், இப்ப நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துருவேன். ரஞ்சி வா. மேடம் மேடம், நானும் வரேன் மேடம். நீயும் வரியா? ஏன்? உன் பெரிய மாவையும் கூப்பிட டிக்கெட் போட சொல்றேன். நாங்க என்ன எஸ்கர்ஷன்கா போறோம்? நான் வரேன்னு ஆளாளுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், அவரை நான் பார்க்கணும். எனக்கு அவரை பார்க்காம ரொம்ப பதட்டமா இருக்கு. அவரை பார்த்து பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பேச கூட வேண்டாம் மேடம், பார்த்தா போதும். அடேங்கப்பா, என்னமா நடிக்கிறா பாத்தியா ரஞ்சி? விஜய பார்த்து பேசணுமா? பேச கூட வேண்டாமா, பார்த்தா மட்டும் போதுமா? ஏன், அவனை பார்த்து 3 மாசம் ஆகுதா? இப்பதானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க தானே இருந்தான். என்ன ராஜினி, என்னமோ இப்படி பேசிட்டு நின்னுட்டு இருக்க? உன் தம்பிக்கு ஒண்ணு இப்படி துடிக்கிறியே. மல்லிகா அவர் யாரு? புருஷன். கல்யாணம்னு ஒன்னு ஆயிட்டா எல்லா உறவு முறையை விட பொண்டாட்டி தான் பெருசு. ஓருடல் ஈருயிர்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? பெத்த அம்மாவுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உடல் உயிர் எல்லாத்துலயும் பங்கு இருக்குது. அக்காவை விட ஒரு பொண்டாட்டி அவ புருஷனுக்காக துடிக்க மாட்டாளா? அவரை பார்த்து பேசணும்னு அவளுக்கு தோணாதா? அது சரி,
மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த நிலைமையில இருக்காருன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போல. இல்ல ராஜிமா? என்ன பேசுற ரஞ்சிதா? அவரு கஷ்டப்படுறத பார்க்க விரும்புற அளவுக்கு நான் என்ன கொடுமைக்காரியா? வீம்புக்கு என்னனாலும் பேசலாம், ஆனா உண்மையை பேசுறதுதான் கடைசியில நிலைக்கும். ஏய், வாய மூடு. எது நிலைக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன பெரிய லாயரா? அங்க வந்து நீ என்ன செய்ய போற? லாயர் அனுப்பி அங்க ஒண்ணுமே நடக்காம இருக்கு. இவ வராலாம். நீ வா, நம்ம போலாம். ஏ ராஜி, ரஞ்சிதாவை கூட்டிட்டு போற, மல்லியை கூட்டிட்டு போக கூடாதா? ஹலோ, நான் யாரை கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு நீங்க எனக்கு ஆர்டர் போட தேவையில்ல. மேடம், ஆர்டர் எல்லாம் போடல. தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சி தானே கேக்குறேன். ஷோ, என்ன ரஞ்சீவ கால நேரம் தெரியாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா? பெயில் எடுக்கணும், அது இதுன்னு பல ப்ராசஸ் இருக்கு. அத பத்தி தான் என் தலையில இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. இவ என்னடானா அவளை மட்டும் கூட்டிட்டு போறீங்க, என்ன கூட்டிட்டு போலன்னு சின்ன புள்ளத்தனமா அடம் புடிச்சிட்டு இருக்கா. ஏன் மல்லி, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நீ என்ன பெரிய விஐபியா? உன்னை பார்த்ததும் மாமாவ அப்படியே இன்ஸ்பெக்டர் வெளியில அனுப்புறதுக்கு? ராஜிமா தான் மாமாவை பெயில் எடுக்க ஏற்பாடு பண்றாங்கல்ல, நீ ஏன் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு இந்த கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டே இருக்கணும். இத பாரு, நானே பெயில் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீ வேற போறப்பவே ஏன் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஏய் ராஜிமா விடுங்க, வந்தா வந்துட்டு போறா. இல்ல ரஞ்சி, கார்ல சீட்டு ஃப்ரீயா தான் இருக்கு, வந்துட்டு போறான்னு விடலாம் தான் இவள. ஆனா இவளை எப்ப அவன் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அதுல இருந்தே எல்லாமே நாசமா தான் போச்சு. என் தம்பியோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, பிசினஸ் போச்சு, சொசைட்டில அவனுக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. இவ ஒரு ராசி கெட்ட வரஞ்சி. இப்ப பாரு, ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருக்கா. இங்க பாரு மல்லி, நான் ஆல்ரெடி செம்ம காண்ட்ல இருக்கேன். என் கண்ணு முன்னாடி கூட நிக்காத. உன்னை பார்த்தாலே அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஒழுங்கா போயிடு. ஏய், என்ன விட்டா அப்படியே நீளமா பேசிக்கிட்டே போற? மல்லி ராசி கெட்டவளா? நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். இத பாரு, மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் வெண்பாவே இந்த வீட்ல இருக்கறா. அத முதல்ல நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது தடவையா மல்லி இங்க வந்தப்ப புதுசா உள்ள வந்தது நீதான். அப்படின்னு பார்த்தா நீங்க வந்த நேரம் தான் சரியில்லைன்னு நாங்களும் சொல்லலாம்ல. பெரியம்மா, நீங்க சும்மா இருங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு மல்லி. சாதாரண விஷயம், கார்ல போறப்ப கூட்டிட்டு போன்னு சொல்றோம். என்னமோ ஓவரா பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்காளுங்க. ராஜிமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பேசாம அவளே கூட்டிட்டு போயிடுவோம். இப்ப கூட்டிட்டு போனா எதையும் பெருசா சாதிச்ச மாதிரி சீன் போடுவாங்களே. சரிதான், ஆனா கூட்டிட்டு போலனா இதை வச்சு தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற டென்ஷன்ல இது வேற தேவையா? அன்னபூர்ணியை கழட்டி விட்டுட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போவோம். இப்போ எல்லாரும் போவோம் போவோம்னா வெண்பாவை யார் பாத்துக்கிறது? அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம் ஆத்தா. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க மல்லியை கூட்டிட்டு போங்க. மல்லி, நீ கிளம்பு பிள்ளை. ராஜிமா, என்ன யோசிக்கிறீங்க? வந்து தொலை. என்ன பாத்துட்டு இருக்க? போ போ, சீக்கிரம் போ போ. கடவுளே, குடோன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையா? 2 கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கு. 2 அவுட்லெட் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல உங்க மேல ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. வாங்க மேடம். நான் சொல்ல கேட்காம இங்க வந்தல்ல. உன்னால தேவையில்லாம என் தம்பிக்கு மட்டும் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னால ஏன் மேடம் பிரச்சனை வரப்போகுது? நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், இல்ல பாத்துட்டா கூட போதும். வா, முதல்ல பார்க்க முடியுதான்னு பாப்போம். வாங்க மேடம்.
வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் மேடம். என்ன இவ்வளவு தூரம்? சார் என்ன சார் நடக்குதுங்க? என் வக்கீல் கிட்ட பெயில் எல்லாம் என் தம்பியை அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்களா? பெயில்ல தானே, அப்புறம் என்ன சார்? இதோட பெரிய வக்கீல வர சொல்லணுமா என்ன? சொல்லுங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆகிற சீனியர் லாயரை வேணா என் தம்பிக்காக நான் வர சொல்லட்டுமா? மேடம், ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? பெயில் கொடுக்க வேண்டிய கேஸ்னா நானே தான் கொடுத்துருவேனே. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு? ஏன் சார், ஏன் கொடுக்க முடியாது? நான் பெயிலபிள் கேஸா இது? பெயில் கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க மேடம். இது சீட்டிங் கேஸ். வெளியில வந்தா அவர் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? வெளியே வந்தா அவருக்கு என்ன ஆபத்து? அதாம்மா எதார்த்தம். பெயில் கொடுத்துட்டு அவருக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஏன் தலை தான் உருளும். இது ஆகிற கதைலாம் இல்ல. விசாரணை முடிகிற வரைக்கும் பெயில்லாம் தர முடியாது. மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க. சார், பெயில்ல கூட்டிட்டு போறேன் சார். என் தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இங்க பாருங்க மேடம், உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் லீகலா நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. ஸ்டேஷன்ல பெயில்லாம் கிடையாது மேடம். சார் ப்ளீஸ் சார், என் தம்பியை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். இந்த கேஸ் விஷயமா அவன் கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும் சார். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? நாங்கன்னா நீங்க எல்லாருமா? என்ன மேடம் இது? சட்டம்லாம் கரெக்டா பேசுறீங்க, ஆனா மொய் விருந்துக்கு வந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க. ஏன் வக்கீல் சார், உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், ஆக்சுவலாக நான் சொல்ல தான் செஞ்சேன். மேடம், இங்க பாருங்க, எல்லாரையெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. வக்கீல் கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் பார்க்கலாம். கேட்டியா? வீட்ல இருந்து கிளம்புறப்பவே சொன்னல, கேட்டியா? இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னு காதுல விழுந்துச்சா? இப்பவாது தயவு செஞ்சு போ. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டென்ஷன் ஆக்காத. இல்ல மேடம், ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்க்கணும் மேடம். பார்த்தே ஆகணும் மேடம். ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நீ போன காரியத்துல இதுதான் உருப்பிட்டு இருக்கு. ரஞ்சி, தயவு செஞ்சு அவளை வெளியில இழுத்துட்டு போயிடு. இவளை பார்த்து அப்படி கடுப்பாகுது எனக்கு. இவளை பார்க்கவே கூடாது. ப்ளீஸ் வா, போ போன்னு சொல்றேன்ல, போ வலி. போ, தூரத்துல இருந்து கூட பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ரஞ்சிதா. ஆனா அவரை நான் பார்க்கணும் ரஞ்சிதா. ஏய் மல்லி, மல்லி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ராஜம்மா மாமாவை பெயில் எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே பாத்துக்க. இல்ல ரஞ்சிதா, ஆனா நான் போய் நீ போய் அவரை கூட்டிட்டு வந்துருவியா? உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? வக்கீல் ஒரு தடவை அவர் வந்துட்டு போறதுக்கு 5000 கொடுக்கணும், தெரியுமா? உன்னால முடியுமா? இது போக கேஸ் செலவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. எதையுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பாப்பன் அடம் பிடிச்சிட்டு நிக்கிற. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவரு வெளியில வரமாட்டாருன்னு முடிவே பண்ணிட்டியா? ஏய் ரஞ்சி, அப்படிலாம் சொல்லாத. அம்மா, இன்னும் போல. வா மல்லி, வா. போ. சார், என் தம்பியை கொஞ்சம் பார்க்கணும் சார். 10 நிமிஷம் தான் மேடம், கோஆபரேட் பண்ணுங்க. சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள் சார், சார் கூட்டிட்டு போ. வாங்கம்மா போலாம். மேடம், சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. அக்கா, விஜய், அக்கா, இது என்ன கோலம் விஜய்? இந்த நிலைமையிலேயே நான் உன்னை பார்க்கணும். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியலக்கா. அக்கா, உனக்கு தெரியும் தானே, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு என் அக்கவுண்ட்ல சஃபிஷியன்ட் பேலன்ஸை வச்சுட்டு தானக்கா நான் செக்கே சைன் பண்ணேன். ஆனா எப்படி அதெல்லாம் பவுன்ஸ் ஆச்சுன்னு எனக்கு புரியலக்கா. எல்லாமே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு சில நாளுக்குள்ள எல்லாமே தலைகளா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. விடு விஜய், பிசினஸ்ல இதெல்லாம் எதார்த்தம். அப்பாவோட பிசினஸ்லயும் நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அப்போ நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு விவரம் தெரியாது. அப்பா ஃபீல் பண்ணாரு, ஆனா முடங்கி போல, மீண்டு வந்தாரு. முன்ன விட பயங்கரமா பாய்ச்சலா பிசினஸ்ல இறங்கினாரு, ஜெயிச்சு காமிச்சாரு. உன்னாலையும் முடியும் விஜய்.
எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தெரியலக்கா, என்னால எதையுமே ஏத்துக்கவே முடியல. எப்படின்னு கேள்விதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம என்னால எதை பத்தியுமே யோசிக்க முடியல. விஜய், இந்த மாதிரி நேரத்துல மனசை தைரியமா வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்க அக்கா நான் இருக்கேன். உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனேன். அடுத்த நிமிஷமே நான் வக்கீல் கிட்ட பேசி உன்னை பெயில் எடுக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுதுக்கா. பட் இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரூடா இருக்காரு விஜய். அவரு நினைச்சா அவரோட ஓன் ரிஸ்க்ல பெயில் கொடுக்கலாம் தான். பட் என்னன்னு தெரியல, மேபி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பிரஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் ஆனாலும் சட்டத்தை மீறி அவங்களாலையும் ஒண்ணு செஞ்சிட முடியாதுடா. நானும் என் தம்பிக்கு எதிரா எதுவுமே செய்ய விட மாட்டேன் விஜய். நடக்கிறது நடக்கட்டும். நீ பெயில் விஷயமா அலையறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இல்ல விஜய், சொல்றப்பவே உன் குரல் எப்படி நடுங்குதுன்னு பாரு. எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சே, அதான் இன்னைக்கு பெயில் தரலன்னா 2 நாளைக்கு உன்னை உள்ள வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அக்கா உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அக்கா, வெண்பா எப்படி இருக்கா? என்ன தேடுறாளா? நீ என்ன சொல்லி சமாளிச்சிருக்க? தேடாம எப்படி விஜய் இருப்பா? ஒரு சின்ன என்கொயரி விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். அவ ரொம்ப ஏங்கிடுவாக்கா. வெளியில சொல்ல மாட்டா. அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுகுவா. அவளை மட்டும் நல்லா பாத்துக்கோக்கா. என்ன விஜய் இது? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? நான் அவளை பாத்துக்க மாட்டேனா? நீ பாத்துப்பக்கா. ஆனா அவ எதையும் வெளியில காட்டிக்க மாட்டா. உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப தவிச்சு போயிடுவாக்கா. அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு விஜய், வெண்பாவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நான் இருக்கேன், ரஞ்சிதா இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம் விஜய். அக்கா, மல்லி இருக்கா? என்னக்கா சலிப்பா சொல்றேன்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப அவ பேச்சு எதுக்கு? நீ முதல்ல நல்லபடியா வெளியில வரணும். எனக்கு அது போதும். மேடம், எனக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சாகணும். டீடைல்ஸா? என்ன டீடைல்ஸ் வேணும்? சார் எப்ப சைன் போட்டு கொடுத்தாருன்னு. வக்கீல் சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன். விஜய் இப்போதைக்கு எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. விஜய், நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அக்கா உனக்காக இருக்கேன், இருப்பேன். தெரியும்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. விஜய், நீ கவலைப்படாம இரு. மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டைம் முடிஞ்சு கிளம்புறீங்களா? விஜய், பாத்து இருந்துக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சார், வாங்க மேடம். என்னையா பண்ண சொல்ற? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். ஆமா, கிளம்புற நேரத்துல வந்துட்டாங்க. பொண்டாட்டி வேற ஃபோன் போட்டு வரியா இல்லையா, தோசை வேற ஊத்தி வச்சிருக்கேன்னு கத்துறா. என்ன பண்ண சொல்ற? சரியா? சார், சார். என்னம்மா? இல்ல, அவரை கொஞ்சம் பார்க்கணும். இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க கொஞ்சம் பார்க்கணும், அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் பார்க்கணும், அப்படிதானம்மா? இல்ல சார், நான் அவரோட வைஃப். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுத்தீங்கன்னா. இல்ல, ஒரு 5 நிமிஷம். அது கூட வேண்டாம் சார். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். ஆமாம்மா, எனக்கு இதுதான் வேலை. உங்க ஒவ்வொருத்தரையும் அக்யூஸ்ட் கூட பேச வச்சு நான் இங்க உட்காந்து காவ காத்துக்கிட்டு இருக்கணும். நான் வீட்டுக்கெல்லாம் போவேனா, சாப்பிடலாம் வேணாம். ஐயோ சார், அவர் அக்யூஸ்ட்லாம் சொல்லாதீங்க சார். அவர் போதாத நேரம் இப்படி என்னென்னமோ தப்பா நடக்குது. அவர் மனசறிஞ்சு யாரையுமே ஏமாத்த மாட்டார் சார். என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. அதான் சார் வக்கீல் பேசிட்டு இருக்காங்கல்ல, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அவரை தப்பாலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். மா, என்னம்மா இது? இந்த பிள்ளையை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. மல்லி, கொஞ்சம் சும்மா இரு. அவர் ஒன்னும் தப்பா சொல்லல. அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவர்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓ, அப்படியா? அப்படினா கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். உங்ககிட்ட ரைட்டா ராங்கான்னு கேம் விளையாடுறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கேனா? சார். ஏன் மேடம், 10 நிமிஷத்துல பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? வக்கீலுங்க கான்ஸ்டபிள் கிட்ட எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு இருக்காரு. சார், நான் இப்ப போலாமா? மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுமா.
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.